அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டிலையே பாலாடையை சேகரித்து அதிலிருந்து சுத்தமான பட்டரும் நெய்யும் எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாலில் கூட அதிகமான பாலாடை எப்படி நம்ம சேகரிக்கலாங்கிற டிப்ஸும் வெறும் 2 நிமிஷத்தில் சிந்தாமல் சிதறாமல் எப்படி ஈஸியாக பட்டர் எடுக்கலாங்கிற டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிகமான பேர் பட்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பட்டரோ நெய்யோ கலப்படம் இல்லாமல் நமக்கு கிடைக்காது. அதனால கடைகளில் பட்டரோ நெய்யோ வாங்கி பயன்படுத்தாமல் இது போல் ஈஸியாக வீட்டிலையே நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க. 100% ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பாலுடைய அளவு 1.5 லிட்டர் அளவு இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் பாலில் கூட நீங்கள் அதிகமான பாலாடை எடுக்க முடியும். இப்போ பால் பொங்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பால் பொங்குற மாதிரி வச்சிடாதீங்க. பால் பொங்கி விளைஞ்சிருச்சு அப்படின்னா பாலாடையுடைய அளவு குறைஞ்சிரும். பால் லேசாக பொங்கி வந்த உடனேயுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக மூடி வைக்காமல் கொஞ்சமாக திறந்து வச்சுக்கிடலாம். அப்போ தான் பால் சீக்கிரமாக ஆறி நமக்கு பாலாடை சீக்கிரமாக விழுகும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணால் பாலாடை எந்த அளவு சேர்ந்துருக்கு பாருங்கள். இது தண்ணி ஊற்றாத பாலில் தான் பாலாடை சேருமானா அப்படிலாம் இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி தண்ணி ஊற்றி நம்ம பால் காய்ச்சுவோமோ அது மாதிரியே நம்ம காய்ச்சிக்கலாம். இது அதுபோல் காய்ச்சின பால் தான். இப்போ இதில் தான் நமக்கு இந்த அளவு ஆடை விழுந்து. நீங்கள் ஆடையை தனியாக எடுக்கிறதுக்கு இது போல் கரண்டியை பயன்படுத்துங்க. இது மாதிரி ஜல்லிக்கரண்டியை பயன்படுத்தி நம்ம ஆடை எடுக்கும் போது பாலும் ஆடையும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேகரிச்சுக்கிடலாம். இது போல் சில்வர் டப்பாவில் நீங்கள் சேகரித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பாலில் நம்ம டீயோ காஃபியோ போடலாம். டேஸ்ட் கம்மியாகாது, டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பாலாடை கூட விடாமல் நம்ம கார்னரில் உள்ளதையும் நம்ம இது போல் இந்த ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து அதையும் நம்ம சேகரிச்சுக்கிடலாம். இந்த பாலாடை வெறும் 1/2 மணி நேரத்தில் சேர்ந்தது. அதனால் நமக்கு இந்த அளவு பாலாடை கிடச்சிருக்கு. பாலை அதிக நேரம் ஆற விடும் போது நமக்கு பாலாடை இன்னும் நல்லா திக்காகவே கிடைக்கும். இது 2 மணி நேரம் பால் காய்ச்சினதுக்கு அப்புறமேலே ஆற விட்டுருக்கேன். பாருங்கள் எந்த அளவு உங்களுக்கு பாலாடை திக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் சேகரிச்சுக்கலாம். இது போல் தினமும் சேரக்கூடிய கொஞ்சோண்டு பாலாடையை கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதை டப்பாவில் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ 2 நாளில் நமக்கு இந்த அளவு பாலாடை கிடைச்சிருக்கு. நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் முதல் நாள் மட்டும் தயிர் ஆட் பண்ணால் போதும். அடிக்கடி நீங்கள் தயிர் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியில் வைக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் பாலாடையை சேகரிக்கும் போதும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டெய்லி கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பாலாடை கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக பாலாடை எடுக்கக்கூடிய டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பால் எப்பவும் போல் காய்ச்சி எடுத்தாச்சு. காய்ச்சி இது போல் நம்ம மூடிய கொஞ்சமாக திறந்து ஆற விட்டாச்சு. இப்போ இந்த ஆறின பாலை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க, மறுநாள் பார்க்கலாம். பாருங்கள், மறுநாள் நான் இப்போ இதை வெளியில் எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு திக்காக நமக்கு பாலாடை சேர்ந்துருக்கு அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ திக்கான லேயர் மாதிரி பாலாடை நமக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு 4 நாளில் பட்டரோ நெய்யோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பாலாடையை சேகரிக்கலாம். இதை 1.5 லிட்டர் பாலில் தான் சேகரிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய கொஞ்சோண்டு பாலில் கூட இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பாலாடை எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு பாலாடை சேர்ந்துடும். இப்போ நம்ம இதையும் இது போல் இந்த டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த அளவு பாலாடை சேர்ந்துருக்கு, அதுலேருந்து நமக்கு எவ்வளவு பட்டர் கிடச்சிருக்கு, எவ்வளவு நெய் கிடச்சிருக்குன்னு டீட்டெயில்டாக மெஷர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கார்னரில் உள்ளதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் சேகரிச்சுக்கிடலாம்.
இப்போ நமக்கு எவ்வளோ பாலாடை சேர்ந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி இந்த மாதிரி சேகரிக்கும் போது கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக அதிக பாலாடை சேகரிக்கணுங்கும் போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த பாலில் டீயோ காஃபியோ நம்ம போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அடுத்தடுத்த நாட்களும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் பாலாடையை வந்து சேகரிச்சிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு பாலாடை சேரணுங்கிறதுக்காண்டி நம்ம இதை மட்டும் கிடையாது, நம்ம பட்டர் மில்க் எடுக்கும் போது சேரக்கூடிய அந்த பட்டரையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் பாலாடையை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுலேயே நம்ம சேகரிச்சுட்டு வரணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் இது ஃபுல்லாகி வரும். இப்போ 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாளில் என்னுடைய டப்பா வந்து ஃபுல்லாகிருச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அதிகமாக பாலாடை வந்து சேகரித்தேன். அதனால் எனக்கு 15 நாள்லையே எனக்கு இந்த அளவு பாலாடை கிடச்சிருக்கு. இந்த டப்பாவுடைய அளவு கரெக்டாக வந்து எனக்கு 1 லிட்டர் அளவு பிடிக்கும். 15 நாளில் 1 லிட்டர் அளவு பாலாடை கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பாலாடையை சேகரிங்க. உங்களுக்கும் சீக்கிரமாகவே பாலாடை வந்து சேர்ந்துடும். நான் பயன்படுத்துகிறது பசும்பால் 1.5 லிட்டர் பால் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது அதிகமாக எனக்கு பாலாடை கிடைச்சது. உங்களுடைய பாலுடைய அளவை பொறுத்து உங்களுக்கு பாலாடுடைய அளவு கூடவோ குறைவோ கிடைக்கலாம். இப்போ நம்ம பட்டர் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த பாலாடை சேகரிக்கும் போது நம்ம தயிர் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் இது புளிக்காமல் தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இதை புளிக்க வைக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து வெளியிலே வைக்கணும். நீங்கள் முதல் நாள் காலையில் இதை வெளியில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் இல்லைனா மறுநாள் ஈவினிங் நீங்கள் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அந்த பட்டர் வந்து திரண்டு வரும். சரியாக புளிக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு பட்டர் திரண்டு வர்றதுக்கு டைம் ஆயிரும். புளிக்க வைக்கிறதுக்காண்டி தனியாக தயிர் ஊற்றணுமானா தேவையில்லை. நம்ம பட்டர் மில்க் எடுக்கும் போது அதில் உள்ள பட்டரெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வெளியில் எடுத்து வச்சாவே ஆட்டோமேட்டிக்காகவே அது புளிச்சிடும். இப்போ நம்ம ஈஸியாக பட்டர் எப்படி எடுக்கலாங்கிற டிப்ஸையும் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பாலாடையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட்டர் எடுக்கும் போது தெரிக்காமல் வரணும் அப்படின்னா நம்ம மிக்சி ஜாருக்கு பாதி அளவு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் ஃபுல்லாமே செதறிடும். நமக்கு அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாயிரும். இப்போ வெறும் 2 நிமிஷத்தில் பட்டர் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம மசாலா அரைக்கிற மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது. நம்ம பல்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஒரு 5-6 பல்ஸ்லேயே உங்களுக்கு பட்டர் நல்லா சூப்பராக திரண்டு வந்துடும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் மசாலா அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பட்டர் ஈஸியாக திரண்டு வராது. திரண்டு வர்றதுக்கு அதிக நேரம் ஆயிரும். இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பட்டர் எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, ஆனாலும் உங்களுக்கு பட்டர் நல்லாவே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். முதல்லையே ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணாதீங்க, அப்போ பட்டர் திரண்டு வர்றதுக்கு டைம் ஆயிரும். பட்டர் திரண்டதுக்கு அப்புறமேல் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி அதே மாதிரி பல்ஸ் ஒரு 4-5 தடவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பட்டர் வந்து திரண்டு வந்துடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பட்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. ஈஸியாக நம்ம பட்டர் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பட்டர் திரண்டு வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடலை அப்படின்னா பட்டர் வந்து கையில் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்காது. நம்ம வந்து எக்ஸஸான அந்த தயிரை வந்து புழிஞ்சு எடுக்க முடியாது. ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்ம இது மாதிரி புழிஞ்சு எடுக்கும் போது அந்த எக்ஸஸான தயிர்லாம் வந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த பட்டரை இது போல் அகலமான பாத்திரத்தில் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ போட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு பேட்சுடைய பட்டர் எடுத்தாச்சு. பட்டர் எடுத்ததுக்கு அப்புறமேல இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதை நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ மீதமான அந்த பாலாடையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் அதே மாதிரி பல்ஸ் கொடுத்து நம்ம வந்து பட்டரை திரட்டி எடுத்துக்கலாம். பட்டர் திரண்டதுக்கு அப்புறமேலு நம்ம ஐஸ் க்யூப்ஸு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா திரண்டுருச்சு. இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணி அதே மாதிரி ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டைமே ஆகாது, ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். நம்ம வீடியோவில் சொன்ன டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பட்டர் எடுக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பட்டர் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ இதையும் நம்ம அந்த பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா பட்டரையும் நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மீதமான இந்த இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசியாக அதை என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம பட்டரை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். உங்களுக்கு நெய் காய்ச்சும் போது ஒரு ஸ்மெல் அடிக்கும், பேட் ஸ்மெல் மாதிரி. அது மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தண்ணியில் நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை அந்த தண்ணி கிளியராக வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம நெய் உருக்கும் போது அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும் போது நீங்கள் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வாஷ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம பட்டர் எடுத்ததுக்கு அப்புறமேல் உள்ள தயிரை என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் திரும்பியும் அது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி பல்ஸ் எடுத்துக்கோங்க. பல்ஸ் கொடுக்கும்போது இது மாதிரி திரும்பியும் உங்களுக்கு பட்டர் திரண்டு வரும். ஆனால் இந்த பட்டரை நீங்கள் தண்ணியில் போடக்கூடாது. தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா தண்ணியோட தண்ணியாக இது கரைஞ்சிரும். இது மாதிரி டம்ளர்லேயோ இல்லை பவுல்லையோ அதை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி தனியாகவும் அந்த பட்டர் தனியாகவும் பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமேல நீங்கள் நெய் உருக்கும் போது அதை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா மணமாகவும் மணலாகவும் எப்படி உருக்கலாங்கிறத பார்க்கலாம். பட்டரை இது போல் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டரை நல்லா வந்து உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும். பட்டர் உருகி வர்ற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமேலே நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பாருங்கள், தண்ணி தனியாகவும் அந்த பட்டர் தனியாகவும் பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த நெய் உருக்குறதோட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது போல் நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா பொங்கி வலிஞ்சிரும். இனி வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வலியாமல் நமக்கு நெய் வந்து ஈஸியாக வந்து திரண்டு வரும். இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவு அந்த நெய் வந்து உருகி கொஞ்சம் வத்தி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வத்தி நமக்கு வந்து நெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா பட்டரை வாஷ் பண்ணதுனால நமக்கு அதிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர்றதும் வராது. அது மட்டும் இல்லை, நமக்கு வேஸ்டேஜும் அதிகமாக இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், க்ரீம் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ லேசாக வந்து அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நெய் கொஞ்சம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பபிள்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு தெரியும் பாருங்கள். இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையோ இல்லை உங்ககிட்ட முருங்கை இலை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நெய் சூப்பராக கமன்னு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 100% பியூரானது, எந்தவித கலப்படம் இல்லாதது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சோண்டு பாலாடைனாலும் வேஸ்ட் பண்ணாமல் சேகரித்து வச்சு இது போல் நீங்கள் பட்டரும் நெய்யும் வீட்டிலையே செஞ்சு அசத்துங்க. நெய் கொஞ்சம் ஆறினவுனையும் இது போல் ஒரு ஸ்டீல் ஃபில்டர் எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டீல் ஃபில்டர் தான் எடுக்கணும். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லா நெய்யும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள நெய்யையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய பியூரான நெய் நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நல்லா வெயிலில் காய வச்ச கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமேல நீங்கள் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பாட்டிலில் நீங்கள் நெய் ஊற்றும் போது அது சூடாக இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளால் அதிக நாட்கள் நெய்யை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒருவேளை ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய நெய் சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ பாலாடை கிடச்சிச்சு, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிச்சு, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிச்சிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு 1 லிட்டர் அளவுக்கு நமக்கு பாலாடை கிடச்சிச்சு. இப்போ அதிலிருந்து நமக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிச்சுங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 லிட்டர் பாலாடையிலிருந்து நமக்கு 668 கிராம் அளவுக்கு நமக்கு பட்டர் கிடச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிச்சுங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு நெய் சரியாக 278 கிராம் அளவுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒரு 300 ml அளவுக்கு நமக்கு நெய் கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த அளவு பட்டரில் நெய் உருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நெய் கிடைச்சிச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது எனக்கு எந்த அளவு கிடைச்சிச்சோ அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதை விட கூடவோ குறைவோ கிடைக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.